ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின பெரிய இரக்கத்தை எண்ணி நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட சபையின் ஆயரம்மா, சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தார், சபையின் மூப்பர்கள், இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, என் பிரியமே, ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை, நீ இவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்ம ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காரான்னு தெரியல, ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, ரூபவதியே, எவ்வளோ அழகா இருக்க நீ, உன்னில் குறை ஒண்ணுமே இல்லம்மா. நீ நினைக்கிற முடி ரொம்ப கொட்டுதே, எலிவால் மாதிரி ஆயிட்டே என் முடி அப்படின்னு நீ உன் முடிய நினைச்சு நீ குறைய நினைச்சுக்கிற. ஆனா ஏன் பார்வையில உன்னிடத்துல குறை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ற அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள மணவாளன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை எண்ணி நம்ம ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த நோட்டீஸ் அடிக்கும் போது போட்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயா நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துல இருந்துட்டோம்னா, உண்மையா சொல்றேங்க, நம்ம குடும்பம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பரலோகத்தின் முன் சுவையை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சட்டி நிறைய மீன் குழம்பு வைப்போம். எல்லாரும் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சு பார்ப்போம்? ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தூத்துக்குடி மீனுன்னா கேட்கவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்க போகுது. என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. எங்களுக்கெல்லாம் 2 நாள் கழிச்சு ஐஸில் வச்சு தான் வருது. அதனால தான் உங்கள் மீன் குழம்பு சொல்கிறேன். அப்படியே ஒரு சொட்டு எடுத்து வச்சு பார்த்தா சூப்பர்ப்பா, உப்பு, புளி, காரம், நல்லெண்ணெய் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் டேஸ்ட்டை நம்ம பார்க்குறோம்ல. அதே மாதிரி பரலோகத்தின் மேன்மை எல்லா தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து அந்த பரலோகத்தை அனுபவிக்கிறத நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்துட்டோம்னா முன் சுவையை நம்ம வீட்டிலேயே அனுபவிக்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்டிகையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு புது மனுஷன் நம்ம போக போறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும்ப்பா, நான் சும்மா விருதாவா சும்மா போகக்கூடாது ஏசப்பா. அன்னைக்கு ஏலாங்கிற பள்ளத்தாக்குல தாவீது வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. அவர் கையில என்ன இருந்துச்சு? கோலியாத்தை வீழ்த்தணும்னு பிளான் போட்டா வந்தாரு. அவர் கையில பெரிய பட்டயமா இருந்தது. ராஜாக்கள் அணியினுக்கு ஒரு சோல்ஜர்ஸ் அணியினுக்குரிய ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லப்பா, எதேச்சியா வந்தார். அண்ணமார பாக்குறதுக்கு வந்தார். வறுத்த பயிரையும் பாலாட கட்டியையும் தான் கொடுக்க வந்தார். ஆனா திரும்பி போகும்போது வெற்றி களிப்போட போன மாதிரி, பிசாசின் தலையை வெட்டி துண்டாக்குன மாதிரி, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற காரியம், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா, கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயா மாறாமல் இருக்கிறதுக்கு என் சுபாவத்தில் இருக்கிற காரியத்தை எல்லாம் இன்னைக்கு எனக்கு சரி பண்ணி வெற்றி களிப்போடு நான் வீட்டுக்கு போகணும். என் இருதயத்தை திறந்து வைங்க ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன்ப்பா, நீங்க என் கூட பேசுங்கன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு பேசி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறோம், எந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறோம், ஏன்னா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்கள்லாம் ஜெபிச்சாதான் ஊழியத்தை செய்கிற நாங்கள் ஆண்டவருக்காக பணித்தலங்களில் ஆண்டவருக்காக நிற்க முடியும். அதனால் நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வந்திருக்கிறோன்னு சில நிமிடங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக டேவிட் கணேசன் அப்படிங்கிற ஒரு அண்ணனை, கணேசனாக இருந்த ஆண்டவரை அறியாத ஒரு அண்ணனை ஆண்டவர் தொட்டார். எப்படி தொட்டார்? இருதயத்தில் ஒரு பலவீனம். இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஐயோ உயிர் வாழணுமே, வாலிபனா இருக்கனே, என்னால் 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியல, நான் சீக்கிரத்தில் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறப்போ பல விதமான கோயில்களுக்கு எல்லா இடத்துக்கு போனாங்க. சரி 10ஓட 11 ஒரு சர்ச்சுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலய ஆராதனையில் கடைசியாக உட்கார்ந்துருந்தாங்க. 4 வாரம் ஆலயத்துக்கு போனாங்க. ஆண்டவர் அற்புதமாய் இவர்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். மறுபடியும் என்னடா ஓடுனாலும் நமக்கு இழைப்பே வரலையே, டாக்டரை போய் பார்க்கலான்னு பார்த்து மறுபடியும் ஸ்கேன் எடுக்கும்போது உங்கள் இருதயத்தில் இருந்த பலவீனம் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் மாறி இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாங்களாம். ஒரே சந்தோஷம்.
ஒருவேளை ஜீசஸ் கோயில் போனதுனால தான் நமக்கு சுகம் கிடைச்சிருச்சு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 10 நாள் 20 நாள் ஆனோடனே அது எப்படி ஜீசஸ் செஞ்சாரு நம்ம சொல்ல, எத்தனையோ கோயில்களுக்கு போனோம், கடவுளை கும்பிட்டோம், ஏதோ ஒரு கடவுள் நம்மளை சுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிச்சு ஒரு நாள் இரவு அவர்களுடைய ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடு, நிறைய பிள்ளைங்க வீட்டில் தங்க முடியாது, ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டிடத்தில் நைட்டு படுத்திருக்கிறாங்க. காலையில் வீட்டுக்கு எழும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவர்கள் இருந்த அறைக்குள்ளாக வெண்ணாடை தரித்த ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தாராம். இருக்கு இவர் எப்படி உள்ள வந்தாரு, ஏன் அழுறாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு நம்ம ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கூர்ந்து கவனித்து அவர் கிட்ட போகும்போது அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக நான் அழுகிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை அறியாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்ததை பார்த்தோன்னே தன்னையும் அறியாமல், நமக்கு யாராவது ஒருத்தங்க அழுதாங்கன்னா நமக்கும் கண்ணீர் வரும்ல, அதே போல் அந்த மனிதர் அழுகிறாரேன்னு இந்த கணேசன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்களாம். சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் தண்ணி தெளிச்சு கூட்டி விடும்போது யார் உள்ள இருந்து அழுறது அப்படின்னு சொல்லி கதவை திட்டி, ஏப்பா அழுவுற விடிய காத்தால அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வெளியே கூப்பிட்டு போறதான் தெரிஞ்சிருக்குது. அந்த மனிதரையும் காணவில்லை. யார் இவர், யார் இவர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்போ சிவகாசி பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பாத்திர கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணே பைபிளை வாசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது அந்த கணேசன், அண்ணே பைபிள் எல்லாம் வாசிக்கிறீங்களே, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒருவர் அழுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் காமிக்கும் போது, ஏசப்பா தான் உன்னை சுகப்படுத்தியிருக்காருப்பா, அவர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் என்று செய்தியை சொன்னாங்க. அன்றைய நாள் முதற்கொண்டு ஜனக்கூட்டமான இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அழுகிற சத்தம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஆண்டவரே நீங்க அழாதீங்க, நீங்க அழாம இருக்கணும்னா இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படலன்னு தானே அழுறீங்க, உங்களை அறியலன்னு தானே அழுறீங்க, நான் ஏதாவது செய்யறேப்பான்னு சொல்லி 29 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவரை அறியாத ஒரு புறமத வாலிபன் இடத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஊழியம். தனி மனிதனா தொடங்கினாங்க. இன்றைக்கு 1200 மிஷினரிகள் இருக்கிறோம். தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியாவில் 8 மாநிலத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாரம் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும். ஏன் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்றீங்க? முதல்ல பொதுவான ஊழியமாக தான் நடந்தது. கேன்சர் வியாதிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தினாங்க. நடந்தது என்னன்னா, மக்கள் கிராம மக்கள் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற தயங்கினாங்க. அப்போ என்ன ஆண்டவரே செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அண்ணனுக்கு காமிச்சாங்க. என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஆடும் குட்டி இருக்குது. ஒரு திருடன் ஒருத்தன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் இந்த ரெண்டையும் நினைக்கிறவன் ஆடை போய் பிடிச்சா அது முட்டு முறைக்கும். ஆனா இந்த குட்டியை தூக்கி தன் தோள் மேல போட்டு நடந்த ஆடு என்ன செஞ்சிடும், பின்னால வந்துடும். இந்த தரிசனத்தை காண்பித்து என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. அந்த நாள் முதற்கண்டு சிறுவர் வாலிபர்களை சந்திக்கிறோம். வருஷந்தோறும் வாலிபர் முகாம்களை நடத்துவோம், வருஷந்தோறும் VBS ஊழியங்களை நடத்துவோம். இந்த ஆண்டு 6000 கிராமங்களில் மே மாதம் முழுவதும் VBS ஊழியத்தை நடத்தணும்னு 1,00,000 புத்தகங்களை அடித்து 1,00,000 சிறு பிள்ளைகளை சந்திக்கணும், 6000 கிராமங்களை சந்திக்கணும்னு சொல்லி பாரத்தோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வாலிபர்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாரம் இல்லை. வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில் வச்சு 1,20,000 வாலிபர்கள் பங்கு கொள்கிற ஒரு வாலிபர் முகாமையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான பிரேயர் கார்டு எங்க கிட்ட இருக்கு. மோகன் சிலாசரஸ் அண்ணனும் நம்முடைய டேவிட் கணேசன் அண்ணனும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க. போன வருஷம் திருச்சியில் நடந்த அந்த முகாமில் 80,000த்திற்கும் அதிகமான வாலிபர்கள் கலந்து கொண்டாங்க. ஒருவேளை ஒரு நல்ல பிரபலமானவங்க வர்றதுனால இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தா அதில் இருக்கிற பாதி கூட்டத்திற்கு மேலே நாங்கள் கிராமங்களில் சந்திக்கிற வாலிபர்கள், அவங்கள தான் வேன் வச்சு என்ன செஞ்சுட்டு வருவோம், கூட்டிக் கொண்டு வருவோம். இப்பொழுதும் நிறைய வேன்களை அரேஞ்ச் பண்ணி பணித்தலங்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து நாங்கள் வாலிபர்களை கூட்டு வர போகிறோம். இதற்கான தேவைகள் எல்லாம் பெரிய தேவைகள் உண்டு. தேவன் தாமே எல்லாத்தையும் சந்திக்கணும்னு சொல்லி எங்களுக்காக ஜெபிங்க. எங்களுக்காக ஜெபிக்கவே எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வேற உங்களுக்காக வேற ஜெபிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் எங்களுக்காக ஜெபிக்க ஒரு எளிய டிப்ஸை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறக்காக சொல்லித்தரேன். நம்மெல்லாம் பெண்கள் ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு எத்தனை முறை உப்பு எடுப்போம்? பல முறை எடுப்போங்க. என்ன, சோறுக்கு, குழம்புக்கு, ஆம்லேட்டுக்கு, பொரியலுக்கு, எப்போ நிறைய முறை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5-6 தடவை எடுத்துருவோம்.
எப்போ எல்லாம் நீங்கள் உப்பை எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவரே, அந்த கிராம மிஷினரிய ஊழியத்தில் அன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்களே, 2 பேர் பாட்டெல்லாம் நடத்தினாங்களே, இத்தனை 1000 கிராமங்களில் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்களே, லட்சக்கணக்கான வாலிபர்களை ஒன்று கூட்டணும்னு சொன்னாங்களே, அந்த ஊழியத்தில் இன்றைக்கு நீங்கள் அவங்கள பயன்படுத்திருங்கப்பான்னு ஒரு முறை ஜோமனுங்க. 1 நிமிஷம்தான் ஆகும். உப்பு கரைகிறதுக்குள்ளே உங்கள் ஜெபத்தை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் முடிச்சிடலாம். தூளுப்பு இல்லாமல் கல்லுப்பு போடுங்க, கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களுக்காக என்ன செஞ்சிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. இன்னொரு முறை எடுக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கு அவங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கலாம்ப்பா, யாரையாவது கொண்டு அவங்களை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் போஷித்துருங்க, தேவைகளை சந்திச்சிருங்க, ஊழியத்தில் பயன்படுத்துங்கன்னு சொல்லி உப்பு போடும் பொழுதெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கிற நீங்கள் எங்களுக்கு ஜெபிச்சா போதும். நீங்கள் உப்பு போடும்போது ஜெபிக்கலன்னா எங்களுக்கு யாருங்க ஜெபிப்பா? தூத்துக்குடியில் இருக்கிற நீங்கள் தான் என்ன செய்யணும், உப்பு போடும் பொழுதெல்லாம் எங்களை நினைத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய தேசத்தில் உள்ள வாலிபர்களை நம்முடைய கையில் தருவாங்கங்க. எழுப்புதல் அப்படின்னு நிறைய பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்கான ஆயுதங்களை நீங்கள் சந்திக்கிற சிறுவர்கள் வாலிபர்களிலிருந்து உருவாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உருவாக்கும்படி நீங்கள் ஜெபிங்கள். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிச்சு, ஏசப்பா என் கூட நீங்கள் பேசுங்க. சாமுவேல் கிட்ட அன்னைக்கு பேசுனீங்கல்ல, என் கூடயும் பேசுங்கன்னு சொல்லி கருத்தாய் கண்களை மூடி நீங்கள் பேசுங்கப்பான்னு சொல்லுவோம். உங்கள் சத்தத்தை கேட்க எனக்கு ஆசையாக இருக்குப்பா. நீங்கள் பேசாட்டா யார் என்கிட்ட பேசுவா? நீங்கள் பேசுனா தானே எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் பேசுனா தானே என் இருதயம் உடைக்கப்படும். நீங்கள் பேசுனா தானப்பா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் கரத்தில் என்ன தருகிற நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசும் தெய்வம் மகளே, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இன்றைக்கு உன் அருகில காத்து கொண்டிருக்கிறேன். என் கூட பேசுங்கப்பா. அன்பின் பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. பேசுகிற அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 1669 வருஷம் இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகரில் ஒரு குட்டி அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இளம் வயது வரைக்கும் அவ அழகா வளர்ந்து வர்றா. தேவபக்தி உள்ள ஒரு பிள்ளையா அந்த குட்டி பிள்ளை வளர்ந்து வர்றா. அவங்க அம்மா அப்பா அந்த குட்டி பிள்ளைக்கு வச்சிருக்கிற பேரு சூசன்னா அப்படின்னு சொல்லி அழகான பேரை வச்சு அவளை ரொம்ப ஆசையோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்குறாங்க. டீனேஜ் 19 இயர்ஸில் அவளுக்கு சாமுவேல் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் 15 பிள்ளைகளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளைங்களை கொடுக்குறாங்க. எங்க சண்டே ஸ்கூல்ல கூட என் கிளாஸ்ல 15 பேர் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம். 15 பிள்ளைங்கள ஒரு 5 பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க. 10 பிள்ளைகளை அந்த சூசன்னா வெஸ்லி அப்படிங்கிறவங்க அன்போட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட அவங்கள வளர்த்து கொண்டே வந்தாங்களாம். அவங்க எப்படி வளர்த்தாங்க, அந்த வீடு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வீடு ஒரு 10 பேர் இருந்தாலே ஒரு சபை மாதிரி தான் ஆச்சு, இல்லை ஒரு வீட்டு சபை மாதிரி தான். அந்த வீடு ஒரு வீட்டு சபையை போல இயங்குச்சு. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு அந்த சூசன்னா வெஸ்லி ஒரு வாரத்துக்கு ஒரு பிள்ளையோட இத்தனை நிமிஷங்கள் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அவகிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசணும், அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்களாம். வச்சு அவங்களோட பேசி அவங்கள உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்களாம். அப்படிங்கும்போது அந்த வீடு ஒரு மிஷினரி பணித்தளம் போல செயல்பட்டுச்சான். 2 பிள்ளைய வச்சே நம்மளால பாத்திரத்தை விளக்கி துணியை துவைச்சி வீட்டை தொடச்சி எப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ 10 பிள்ளைகளை வளர்க்கணும்னா அந்த தாய்க்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும். அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும் 10 பேருக்கு. அடாடா, ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டாலே 20 தோசை செய்யணும். எப்படிங்க 2 தோசை சாப்பிடும் நம்ம பிள்ளை? போட்டி போட்டு சாப்பிடும்போது எவ்வளோ வேலை இல்லை யோசிப்பாங்களேன். அப்போ அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸில் ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்களா. என்ன வாசகம்னா, இங்கு 3 வேளையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 வேளையும் நான் சமைக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சமைக்கிறேன். இதை நான் வேலையா நினைக்கல, ஊழியமா நினைக்கிறேன்.
3 வேளையும் இங்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதி வச்சாங்களா. எதுக்குன்னா சோர்ந்துடக்கூடாது, நமக்கு சோர்வாயிரும், சமைச்சு பாத்திரத்தை கழுவி கழுவி சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறனால என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு அந்த வாசகத்தை எழுதி வச்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, அந்த 10 பிள்ளைகள்ல இருந்து ஒரு 2 பிள்ளை உலகத்தையே கலக்கிற 2 பிள்ளையா மாறிச்சு. ஒன்று யார் அப்படின்னு சொன்னா சார்லஸ் வெஸ்லி, இன்னொன்று ஜான் வெஸ்லி அப்படிங்கிறவங்க பல நூற்றாண்டு காலமாக அவங்க எழுதுகிற புத்தகமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து ஊழியர்களாய் உருவாக்குனவங்களா இருக்கட்டும், அவ்வளோ பேரை அந்த சூசனா வெஸ்லியினுடைய 2 பிள்ளைகள் ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லிங்கிற 2 பிள்ளைகள் பெரிய காரியத்தை என்ன செஞ்சிட்டாங்களாம். யோசித்து பாருங்களேன், உலகத்தை மாற்றுகிற, உலகத்தை கலக்குகிற 2 பேரை ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உருவாக்கிட்டாங்க. இப்போ ஒரு வீடுங்கிறது என்ன இடம்? அது உருவாக்குகிற இடம். உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளாகவே எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. அந்த வீடு, ஒரு மனைவி நீங்க என்னங்க செய்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சொல்லணும், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படிம்போம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதை விட ஹவுஸ் பில்டர் அப்படின்னு சொல்லலாம், வீடை கட்டுறவங்க அப்படின்னு சொல்லலாம். என்னங்க நான் என்ன சிவில் இன்ஜினியரா, செங்கல் சிமெண்ட்டை வச்சா நான் வீடை கட்ட போறேன் அப்படின்னா, வீட்டை செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டாம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை நீங்க என்ன செய்றீங்க? கட்டுறீங்க. அப்போ இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவர் இன்னைக்கு என்ன எடைப்பட போறாங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு வீடு கொடுத்துருக்கிறேன்ல, அது ஒரு சாதா வீடா இருக்கலாம், அல்லது காங்கிரீட் போட்ட வீடா இருக்கலாம், அல்லது மாடி மாடியா இருக்கிற வீடா இருக்கலாம், ஓட்டு வீடா இருக்கலாம், அல்லது ஷெட்டு மட்டும் இறக்கிற வீடா இருக்கலாம். எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்து, சாதாரண இந்த இடத்துல இருந்து உலகத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருகிற, உலகத்துல பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யக்கூடிய வேலையை இந்த வீட்டுக்குள்ளேயே செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீடு அப்படிங்கும் போது அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். எங்கதான் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்பாடா அப்படின்னு இருக்கும். பொதுவா வீட்டை குறித்து யார் ரொம்ப அக்கறைப்படுவாங்க? வீட்டில் இருக்கிற கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, யார் ரொம்ப அக்கறைப்படுவோம்? மனைவி தான். ஐயோ கூட்டத்துக்கு வந்துட்டேன், இங்கேயே பாதி அக்கம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, கூட்டத்துக்கு வந்துட்டேன், எடுத்த இடத்துல போட்டேனே, அடுப்பை ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே, வீட்டை பாதியை பெருக்கிட்டு விட்டுட்டு வந்தேன், ஐயோ துணியை ஊற வச்சனே, அலசி போட்டுருவோம் நினைச்சேன், அடடா தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியில கம்பியில காய போட்டுருவோம் நினைச்சேன். அப்போ வீட்டை குறித்து நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறது யாரு தான்? நம்ம தான். இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட என்ன பேச போறாங்கன்னா, நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மத்தியானம் சாப்பிட போறோம், நம்ம செய்யாத சாப்பாடை சாப்பிட போறோம், அதுவே ஒரு சந்தோஷம் தான். இல்லை எனக்கெல்லாம் ஹாப்பிங்க. என்னங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே அந்த தட்டை கழுவுறது என்னாலும் நடக்கிறதானங்க. இன்னைக்கு நம்ம செய்யாத, என்ன சாப்பாடுன்னு தெரியல, ஐரமாக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம செய்யாத சாப்பாடை சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என் இருதயம் தேவன் கொடுக்கிற வார்த்தையினால் திருப்தி அடைஞ்சிரும். ஐயா ஜெபிச்சாங்க, கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல ஒரு பலன், கொழுப்பையும் நினத்தையும் உண்டதை போல ஒரு மகிழ்ச்சியை தேவன் இந்த உணவு வேலைக்கு முன்பதாக நமக்கு தரப்போறாங்க. ஆசையோடு இருக்கணும். ஏன் வீடு எப்படி இருக்கணும்? இதைத்தான் தாவீது ராஜா உணர்ந்தாங்க. அவர் ராஜாவா இருந்தாலும், அரண்மனையை கட்டி அரண்மனையில் இருந்தாலும் அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சான் அப்படின்னு சொன்னா, நீங்க வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது சொல்றாங்க, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எனக்கு நீங்க அரண்மனையை தந்திருக்கிறீங்க, சொத்து சுகங்களை தந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. என்னதான் எனக்கு நீங்க தந்தாலும் என் வீடு உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமா இருக்கும்படி, உங்க கண்ணுக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இது எதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். யாத்திராகமம் 12 அதிகாரம் 13வது வசனத்துல போடப்பட்டிருக்குது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். நீங்கள் ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசுறாங்க. எந்த சம்பவம் நமக்கு தெரியும்? சங்கார தூதன், அந்த 10 வாதையில ஒரு வாதை, சங்கார தூதன் அந்த எகிப்துக்குள்ள சுற்றி வருவார். அப்ப எந்தெந்த வீட்டின் நிலைக்கால்கள் எல்லாம் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீடு என்ன செய்யப்படும்? அதுல இருக்கிற தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படும். சும்மா தூங்கிட்டு இருப்பான், அப்படியே செத்து போயிருப்பான். அங்க பாத்ரூம்ல இருப்பான், அப்படியே செத்து போயிருப்பான். இப்படி ஒரு சங்காரம் உண்டாகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டின் நிலைக்கால்கள் எல்லாம் என்ன பூசப்பட்டு இருக்குமா? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி இருக்கணும். இதுதான் அடையாளம் என்று சொல்கிறார். முதல் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற வீடு என்னன்னா, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற கணவரா இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்ம யோசிப்போம், நாங்க கிறிஸ்தவ குடும்பம் தானே, பரம்பரையா கிறிஸ்தவங்க தானே. என் பேர் எலிசபெத், எங்க வீட்டுக்கார் பேர் சகரியா, என் பிள்ளை பேர் யோவான், எல்லாமே பைபிள்ல இருக்கிற பேர் தானங்க. எப்படிங்க நாங்க ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய பெயர்னாலேயோ பரம்பரை கிறிஸ்தவர்களா இருப்பதனாலேயோ வரதே இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவரை அல்லாமல் மீட்பு இல்லை. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என்னுடைய பாவ சுபாவம், இதுவரைக்கும் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்திட்டார் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? ரட்சிப்பு மட்டும்தான். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வாசல் வரும்போது முதல்ல என்னதான் இருக்குது? நிலைக்கால் தான் இருக்குது இல்ல, வேற என்னங்க இருக்கு? நிலைக்கால் தானே இருக்குது. அந்த நிலைக்கால் அது நமக்கு குறிக்கிற காரியம். ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்குதா உங்களுடைய வீடு? ரட்சிப்பு மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். எப்படி நிலைக்கால் ஒரு வீட்டுக்கு ஆரம்பமா இருக்குதோ, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு ஆரம்பம் ஒரு நிலைக்காலா வாசலா இருக்குதோ, அதே போல ரட்சிப்பு மட்டும்தான் நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதம். நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய டாக்டரேட் முடிச்சிருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஆனா எதுவுமே நிரந்தரமான நிம்மதியையோ நிறைவையோ தரவே முடியாது. ஐயோ, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஆலயத்துக்கெல்லாம் வரலையே, ஒருவேளை எல்லா சபைகளையும் பெண்கள் கூட்டம், பெண்கள் ஐக்கிய சங்கம்னு வைக்கிறோம், ஆண்களுக்குன்னு ஒன்று வச்சா நல்லா தானையா இருக்கும், ஒரு மேட்சா ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாவது வருவாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் யோசிப்போம்ல. அப்போ என் கணவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பிள்ளையே, என் வாலிப பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, இப்படி உலகத்தோடு ஒத்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யும்? ரட்சிப்பு நம்முடையதா? ரட்சிப்பு நம்ம கையிலேயே இருக்குது? இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்ச்சிப்பு தான் நம்முடையது. வேறு வந்தா என்ன செஞ்சுக்கிடுறோம்? தொடச்சுக்கிடுறோம். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்பு யார் மூலம் தான் வரணும்? கர்த்தர் மூலம் தான் வரணும். அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறதோ ஆண்டவருடைய சமூகத்தில், பிதாவே இவர்களை மன்னிங்கப்பா. எப்படி ஆபேலுடைய ரத்தம், ஐயோ எனக்கு என்னுடைய அண்ணன் என்னைய காரணம் இல்லாம என்னை கொண்டுட்டானேன்னு சொல்லி நியாயத்துக்காக கூக்குரல் இடுகிற ரத்தம் தான் யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம். வேதம் சொல்கிறது, ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையானவைகளை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவிடத்தில் சொல்லுமா, ஐயோ இவன் ரொம்ப துன்மார்க்கமா இருக்கிறான், இவனை அழிச்சிடணும் அப்படின்னு பிதாவுடைய இருதயத்தில் கோபம் மூழ்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை பிதா கிட்ட காமிப்பாராம். உரையாத அந்த ரத்தத்தை காமிப்பாராம். ஆண்டவரே, பிதாவே, நீங்க இவன் ரட்சிக்கப்படும், இவன் மாறணும்னு சொல்லி தானே என்னை பூமிக்கு அனுப்புனீங்க, என்னை சிலுவையில் நான் பாடுபட ஒப்பு கொடுத்தீங்க. அந்த ரத்தத்தை வச்சு பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாராம். இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா? ஏசப்பாட்ட பரிந்து பேசுங்க. ஆண்டவரே, என் கணவரை மாற்றுங்கப்பா. ரட்சிப்பு உம்முடையது தான். ஜெபிக்க மட்டும்தான் நான் செய்ய முடியும். ரட்சிப்பது உம்முடைய கரத்தில் இருக்குது. ஆண்டவரே, நீங்க ரட்சிங்க. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. உங்க கணவர் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட முடியாதா? உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா? துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்குதே, குடிக்கும் வெறிக்கும் மோசமான பாவத்துக்கும் அந்தரங்க பாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்குறாங்களே, அப்படியே கை கழுவி விட்டுறதா ஒரு பெண்ணுடைய பொறுப்பு? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை.
ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ரட்சிங்க, ஆண்டவரே ரட்சிங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய தாயார் தான். எங்கள் வீட்டில் 5 பேர். மூத்த அண்ணே லேட்டாக பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து டீனேஜ்லேருந்து துன்மார்க்கமான வாழ்க்கை. கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ கிராமத்தில் பிறந்தோம். ஆனாலும் துன்மார்க்கமான வாழ்க்கை. ஒரு 20 வயசுலலாம் இதை போல ஒரு கிராமத்துலேருந்து நான் மெட்ராஸில் போய் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நகை நட்டெல்லாம் விற்று அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்தான். ஆனால் அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனால் வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கை. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த முந்தாவணியை இப்படியே பிடிச்சி ஏசப்பாட்ட ஜெபிப்பான். அவனுடைய பேரை சொல்லி சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சித்துருங்கப்பா, என் பிள்ளைய மாற்றுங்க. கோயில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து சீட்டு விளையாடுறானப்பா, காசு வச்சு. ஆண்டவரே அவனை ரட்சிக்கிறது உம்முடைய கரத்தில் தான் இருக்குப்பா. தேவையில்லாதவங்களோடு சேர்ந்து சாராயம் குடிக்கிறதுக்கு கூட அவன் கால் விரைஞ்சு ஓடுதப்பா. எங்கள் வீட்டில் பைபிள் ஸ்டடி நடக்குது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை. அந்த நேரத்துலலாம் திண்ணையில் உட்காந்து சிகரெட் குடிக்கானே. ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சித்துருங்கப்பா, ரட்சித்துருங்கப்பா, ரட்சித்துருங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு இந்த முந்தாவணியை பிடிச்சி ஆல்டர்கிட்ட ஜெபிக்க வரும்போது கண்ணீர் வடித்து ஜெபிப்பாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் எனக்கு புல்லட் வேணும்னு கேட்டாங்க. புல்லட் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லாம் இருக்குது. நைட் ஷோ சினிமாவுக்கு போகணும்னு சொல்லி புல்லட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்கில் இருந்து ஏதோ வர்ற மாதிரி இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ரத்தம். ஐயோ மூக்கிலேருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பிடிச்சா காதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. காதையும் க்ளோஸ் பண்ணால் இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் வச்சா வாயில் ரத்த டேஸ்ட் வந்திருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. அங்கே இருக்கிற எங்களுடைய உறவினர் மூலம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தந்தி வருது, மகன் இறந்து போயிடுவான், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. ஏன்னா என்ன ரீசன்னால ரத்தம் வருதுன்னு தெரியல. ரத்தத்தை ஏற்றுனாலும் ரத்தம் வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும். டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் என்னுடைய பெற்றோர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சென்னையில் இருந்த என்னுடைய அத்தை அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போய் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி நீ இவ்வளோ நாள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்ட, இப்போ கடைசியா ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்புக்கூட. ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கோங்கப்பா, நீ ஜெபிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த கடைசி மணித்துளி அவன் பிடித்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டான். யாருமே இல்லாத ஐசியூ ரூம். அதில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா என்னை நீங்க சுகப்படுத்திருங்க, எனக்கு நீங்க சுகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்காக வாழுவேன்னு சொல்லி வாயை மூடவும் 3 இடத்திலிருந்து வந்த ரத்தம் உடனடியாக நின்று போனது. ஹல்லேலூயா. மரிச்சிருப்பான்னு அங்க போய் பார்க்க போறோம், அவன் சுகமாய் இருந்தான். அன்றைக்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து முழு நேர ஒரு மிஷினரியா போதகரா தர்மபுரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் அண்ணே எவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவனை தேவனால பிரகாசிக்க பண்ண முடியும்னு சொன்னா, அவனை மாற்றி கனமான ஊழியத்தை இத்தனை ஆண்டு காலம் செய்ய முடியும்னு சொன்னா, உங்க கணவரை ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம், உங்க பிள்ளையை ரட்சிப்பது அவங்களுக்கு லேசான காரியம். ஆனா ஒண்ணு செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிந்து பேசி கேட்கணும். என் பிள்ளைக்கு இறங்கிருங்கப்பா, என் பிள்ளைக்கு நீங்க இறக்கம் செஞ்சிருங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் மேன்மையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் அந்த ஒரு சொட்டு கண்ணீரை தான் அது மேன்மையாக பார்க்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆல்டர்ல வந்து அழுறீங்கல்ல, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்க சேலை முந்தான துடைக்கிறதுக்கு முன்னாடி பரலோக தூதர்கள் அதை கையில ஏந்தி கொண்டு போய் காட்டுவாங்க. ஐயா பாருங்க ஐயா, பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் அழுறப்பா, எப்படியாவது அவனை ரட்சித்துருங்க. அவனை ரட்சிக்கிறதுக்கு நீங்க என்ன சூழ்நிலையை பயன்படுத்துவீங்களோ தெரியாது, என்ன காரியத்தை நீங்க பயன்படுத்துவீங்களோ தெரியாது, ரட்சித்துருங்கப்பா. நீங்க வச்ச துருத்தி அந்த பிள்ளைக்காக கணவனுக்காக அழுது அழுது நிறைஞ்சிருச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கண்ணீர் பரலோகத்தில் வெளியேறப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு யாராவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு? நான் சொல்லுகிறேங்க, தேவ சமூகத்திலிருந்து இன்றையிலிருந்து உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, தேவன் அற்புதத்தை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதல் வீடு, தேவன் நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் வீடு இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் நம்மிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வீடை எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொன்னா, என் வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும்.
எப்படி என் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும்? என் பிள்ளைங்க ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சா 2 மாடி வீடு கட்டிடுவோம், ஒரு கார் வாங்கிடுவோம், எல்லாமே வீட்டில் இருக்கும், அப்போதானே அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எப்படி என் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆண்டவர் அழகா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டை, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட பேரை எழுதி போட்டிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா, வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த ஓபேத் ஏதோம்ங்கிற பேர்ல நம்ம பேரை போட்டு நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், வாஸ்திர வேண்டியதான். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேவனுடைய பெட்டி யுத்தம் என்று வரும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நாடுகள் கோத்திரங்கள் எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ யுத்தத்துக்கு போகும்போது என்னுடைய உடன்படிக்கை பெட்டி நீ தூக்கிட்டு போகணும், அது முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏலியினுடைய காலத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம அறிவோம். அப்போ ஏலியின் 2 பிள்ளைகளும் அந்த நாள்ல இறக்குறாங்க. அப்போ ஏலி இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே பின்னாடி விழுறாரு, கழுத்து எலும்பு உடைஞ்சு இறந்து போறாரு. அப்படி வாசிக்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி அது என்ன செய்யுது, பிடிக்கப்பட்டு போயிருது. அடுத்த சில சூழ்நிலையில யார் வீட்டுல வந்து இருக்குது, 3 மாசம் யார் வீட்டுல இருக்குன்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருக்குது. அந்த 3 மாசமும் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு எனக்கு ஆசை தான். இந்த நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற இந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு எனக்கு ஆசை. நான் உடன்படிக்கை பெட்டியை எப்படி நான் கொண்டு வந்து எங்க வீட்டில் வைக்க? உடன்படிக்கை பெட்டினா என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த வீட்டிலெல்லாம் தேவ பிரசன்னம் எங்கெங்க வரும்? ஜெபிக்கிற வீட்டில் என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். அப்போ எந்தெந்த வீடெல்லாம் ஜெபிக்கிற வீடா இருக்குதோ அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 காரியம் இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சு? 1, 10 கற்பனைகளை விரல்னால எழுதின அந்த கற்பலகை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அது இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு என்னதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த கற்பலைகள் வேத வசனம். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தூசியை தட்டி நம்ம பைபிளை எடுத்துட்டு வர்றது இல்ல, அப்ப மட்டும் என்ன வசனம் சொல்றாங்கன்னு சொல்லி திறக்கிறதுக்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற வீடா இருக்கணும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களா இருக்கணும். அந்த நடுங்குகிறவர்களா மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தின்படி அதை முதலிடம் கொடுத்து வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம் தேவ பிரசன்னம் அங்கு இருந்தது. அங்க வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு காரியம். அடுத்தது, பொற்பாத்திரத்துல மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அப்படின்னா என்ன? அந்த மண்ணா எங்க உள்ளது அப்படின்னு சொன்னா, 40 வருஷ காலம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சமைக்கல, பாத்திரங்கள் வெங்காயம் வெட்டல, தக்காளியை நறுக்கி வதக்கல, கடுகு பொரிய விடல, சூப்பரா தேனிட்ட பணியாரம் போல ஒரு சாப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, எத்தனை நாள்? 40 வருஷம் கொடுக்கிற அந்த மன்னாவை ஆண்டவர் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறார். எதற்காக அந்த மன்னா வைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அந்த மன்னா அந்த குடும்பத்துக்கு நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்னன்னா, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்பா, உன்னை 40 வருஷ கால அளவு நான் உன்னை நடத்திட்டு வந்துட்டேன். வனாந்தரத்தில் உனக்கு இப்படிப்பட்ட தேனிட்ட பணியாரம் போல ஒரு அப்பத்தை கொடுத்தேன், உனக்கு மன்னாவை கொடுத்தேன். இனியும் நான் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவன். உன் குறைவை நினைச்சு, உன் எதிர்காலத்தை நினைச்சு, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீ விசுவாசத்தை இழந்துராத, நம்பிக்கையை இழந்துராத. அதை நினைப்பூட்டும்படிதான் இந்த பொற்பாத்திரத்திலே இந்த மன்னா என்ன செய்யப்படுது? வைக்கப்படுது. இன்னொரு காரியத்தை அது நமக்கு நினைவுபடுத்துது. என்ன காரியம்னா, நீ பின்னாடி திரும்பி பாரு. 40 வருஷம் நான் உன்னை நடத்தி வந்த பாதையை நீ திரும்பி பாரு. அந்த மண்ணா உனக்கு விழுந்துச்சுல, எதற்காக இதை நீ நினைப்பூட்டும்படி நான் வச்சிருக்கிறேன். உன்னை நடத்தி வந்த பாதையை நினைச்சு பாரு, இல்லாட்ட நீ மறந்துடுவ. மண்ணா அதை பார்த்தோன்னே, ஆமா இல்ல, ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வந்தார்ல, 40 வருஷம் நமக்கு இந்த சாப்பாடை கொடுத்தார்ல.
நிறைய நேரத்தில் பெண்களாகிய நாம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து விசுவாசமே இல்லாதது போல முக்கில் உளுந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவோம். இல்லை, போட்ட திருவள்ளுவர் கொண்டே கூட அன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம், கலத்தவே மாட்டோம். போட்ட அந்த அழுக்கு நைட்டி தான். என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, ஏன்க்கா கேட்குறிய, உலகமே இடிஞ்சு என் தலையில் விழுந்த மாதிரியும் அதில் என் கொண்டை மட்டும் தப்புட மாதிரியும் அப்படி ஒரு கோலத்தில் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, கடந்து வந்த பாதையெல்லாம் நான் உன்னை நடத்தினேன். இல்லை, எத்தனை வருஷம் உன்னை நடத்தினேம்மா, உன்னை எவ்வளோ அழகா நடத்தினேன், உனக்கு திருமணத்தில் எவ்வளோ உதவி செஞ்சேன், யாரும் உனக்கு மாப்பிள்ளை பாப்பா நினைச்சிட்டு இருக்கும்போது நான் செஞ்சேனேப்பா, உனக்குரிய எல்லா காரியத்தையும் நான் நடத்தி வச்சேனே, எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தேனே, வீடை கொடுத்தேனே, உணவை கொடுத்தேனே, எல்லாத்தையும் கொடுத்தேனே. அதை நினைச்சு பாரு. ஈஸியாக நம்ம முறுமுறுத்துருவோம். எதுக்காகனா, ஒரு காரியம் இல்லைனாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறதா நம்ம வேலை. ஒரு நாள் இட்லி சப்பி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உளுந்த கொஞ்சம் கூட போட்டிருப்போம், ஆனால் அதை ஒத்துக்கிட மாட்டோம். அவன் வீட்டுக்கார் சாப்பிடும்போது, என்னம்மா இட்லி இப்படி இருக்குது சப்பி போய், நீங்கள் வாங்கிட்டு வந்து உளுந்து சரியில்லை, அல்லது நீங்கள் வாங்கிட்டு வந்து அரிசி சரியில்லை சொல்கிறோமா இல்லையா? சின்ன சின்ன காரியத்துக்கு கோரம் முறுமுறுக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற வழிகளை நினச்சோன்னா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நேற்று என்னோட சொந்த அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணா, ஜெப குறிப்பாக சொன்னா. என்னுடைய அக்கா பையனுக்கு 15 வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கிட்னி 15 வயசில் ஃபெயிலியர் ஆகி 15 வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு, அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தான். இப்போது அந்த கிட்னி செயலிழந்துருச்சு. இப்போது அவனுக்கு டயாலிசிஸ், ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு 2 முறை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறாங்க. மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 6 மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்குள்ளே போகும். அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ளே வரும். அந்த உடம்பு தொட்டால் நெருப்பு மாதிரி கொதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சரீர பலவீனத்தோடு தன் பிள்ளையை வச்சிட்டு இருக்கிறான். அப்போது டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம், ஒரு நாளைக்கு 800 ml தண்ணி தான் குடிக்கணும். 800 ml காஃபி டீ அடங்கும், தண்ணி அடங்கும், சாம்பார் அடங்கும், என்னென்ன காரியம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கூட அதில் தண்ணி சத்து இருக்கு, அதுவும் அடங்கி தான் 800 ml தண்ணி தான் குடிக்கணும். அவள் சொல்கிறா, பாப்பா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வீட்டில் அந்த கரண்ட்டும் சரியாக வர, ஏசியும் ஒர்க் ஆகலை, வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமாக எடுக்குது. தண்ணியை குடித்தோன்னா அடுத்த வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுறதாயிரும். அதனால் வாய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் தண்ணியை வச்சுட்டு கொப்பளிச்சு துப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே யாராவது நம்ம இருக்கிறோமா? யாராவது இருக்கிறோமாங்க? வாரத்துக்கு 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி யாராவது இருக்கிறோமா? நம்ம உடம்புல 3 ஊசியை குத்தி ரத்தத்தை வெளியெடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா? எத்தனை நன்மைங்க ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு, எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாருங்க. நம்ம பிள்ளைங்களை தேவன் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியுதே. ஆனா ஒரு வியாதின்னு வந்துட்டா, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத. நம்ம ஒரு வெயில்ல போயிட்டு வந்த உடனே மடமடன்னு செம்பா தண்ணி குடிக்கிறோம்ங்க. அளந்து அளந்து குடிக்கிற நிலையில நம்ம தேசத்துல எத்தனையோ பேர் உண்டு. உங்களை என்னை ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா? குறைவா வச்சிருக்கிறாரா? ஒரு குறை கூட ஆண்டவர் வைக்கலங்க. நல்ல சாப்பிடுறதுக்கு எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும். ஜூஸ் தந்தா ஜூஸை குடிக்க முடியும், டீ தந்தா டீயை குடிக்க முடியும். எல்லா அற்புதங்களையும் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரே. நான் எத்தனை அந்த வார்த்தை, அந்த காரியத்தை நினைச்சு நான் நன்றி சொல்லியிருக்கேன். முறுமுறுத்துட்டே இருக்கோமோ, உளுந்து சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வீட்டுக்கார் சரியில்லை, தண்ணி வரல, கரண்ட் சரியா வரல, இந்த ரூம்ல தண்ணி ஒழுங்கா போக மாட்டேங்குது, இந்த பாத்ரூம்ல இவங்க வந்து இதை வாங்கிட்டாங்க, உங்க நாத்தை உங்க தங்கச்சி இப்படி சொல்லிட்டா, உங்க அக்கா இப்படி சொல்லிட்டா. சின்ன சின்ன காரியத்தையும் வைத்து நம்ம குடும்பத்தின் சமாதானத்தையே இழந்து கொண்டிருக்கிறோமோ? எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை ஈவா இரக்கமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல செலவாகும். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல. இன்னைக்கு 2 கிட்னி நமக்கு வேலை செய்தையா, 50 லட்சம் நம்ம கையில இருக்கிறதா அர்த்தம். துட்டுலங்கிறமே. ஒரு ஹார்ட்ல ஒரு பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு. ஆண்டவர் நம்ம இருதயத்தை நல்லா இயங்க வச்சிருக்காராப்பா. கை கால நல்லா வேலை செய்தே, நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியுதே, நினைச்சதை நான் சமைக்க முடியுதே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்,
உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால், ஜெபத்தினால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற வீடாக இருக்க வேண்டும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் வேண்டும். நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயப்படுகிற இருதயம் இருக்க கூடாது. இத்தனை வருஷம் உனக்கு மன்னாவை கொடுத்தேனே, இனியும் நான் கொடுப்பேன். உன்னுடைய நித்திய ஜீவ கரையில சேர்க்கிற வரைக்கும் உன்னை நடத்துவேன். வயசாயிட்டா யார் கவனிப்பாங்க? வயசாயிட்டா என்ன கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறா நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷம் உங்களை யார் கவனிச்சாங்க? ஆண்டவர் தானே கவனிச்சாரு. இனியும் அவர் கவனிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பி வாழுகிற வாழ்க்கை தாயா கிறிஸ்தவ வாழ்க்கை. சோர்ந்து போய் கவலைப்பட்டு முறுமுறுத்து முக்கள உட்கார்ற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆரோனின் துளிர்த்த கோல். அது எதுக்கு அடையாளமா இருக்கு? அதையே ஆண்டவர் அவ்வளோ வெளியேற பெற்றதா ஒரு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, அது எதற்காக ஆரோனின் தோல் துளிர்க்குச்சு அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்கை திரும்பி பார்த்தா நமக்கு தெரியும். மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பதாக கோராகின் கூட்டத்தாரெல்லாம் எழும்பி நிற்கிறாங்க. என்ன, இவர் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியுமா? இவர் மட்டும்தான் முன்னின்று எங்களை நடத்தணுமா? எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? நாங்களும் பெரிய ஆட்கள் தானே, நாங்களும் மூப்பர்கள் தானேன்னு சொல்லி 250 பேர் கூட்டமா கோராகின் கூட்டம் வந்து நிற்குது. அப்போ ஆண்டவர் மோசே சொல்றாரு, சரிப்பா, 12 கோத்திரத்தில் இருக்கிற கோலையும் தூக்கிட்டு வந்து வைங்க. யாரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ அந்த கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் யாருடைய கோல் துளிர்த்துச்சு? ஆரோனின் துளிர்த்த கோல். ஏன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அது இருக்கிறது? அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்போது ஏன் அவர் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது? அந்த ஆரோனின் கோல் எதை குறிக்கிறது என்றால், தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேண்டும் என்று குறிக்கிறது. ஏன் ஆரோனின் கோல் துளிர்த்துச்சு? கோராக நானும் லீடரா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். உங்க லீடர்ஷிப் எல்லாம் எங்களால் அங்கீகரிக்க முடியாது. என்ன, மோசஸ் ஆரோன் மட்டும் தான் இருக்க முடியுமா? தலைமைத்துவத்துக்கு நீ கீழ்ப்படி என்பதை குறிப்பதற்காக ஆரோனின் கோல் துளிர்த்தது போல ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தலையாயிருக்கிற நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ஒரு அக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னக்கா கீழ்ப்படுகிறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, இன்னைக்கு பெண்களும் ஆண்களுக்கு இணையே என்ன செய்கிறோம்? சம்பாதிக்கிறோம். ஆண்களுக்கு இணைய 2 வீலர் சும்மா பறத்திட்டு போறோம். ஆண்களுக்கு இணைய கையில காசு இருக்குது, பெலன் இருக்குது, பிளான் இருக்குது. நமக்கும் போன்ல எல்லாமே ஜிபே என்ன பேர் இருந்தாலும் செலக்ட் பண்ண தெரியுது. எந்த ஆப்புக்குள்ளேயும் போய் எதையுமே சாதிக்க முடியுது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து வருகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க, உங்க கணவர் உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுள்ளவங்களா இருக்கலாம், உங்களை விட படிப்புல குறைந்தவர்களா இருக்கலாம், உங்களை விட திறமையா வீட்டை மேனேஜ் பண்றதில் குறை உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு தலையாக வைத்திருக்கிற கணவனுக்கு கீழ்ப்படி. கணவனுக்கு கீழ்ப்படுகிற பெண் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு பெண் கீழ்ப்படிந்தாங்க. அவங்க தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். மரியாளால எப்படி கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு? நிறைமாத கற்பிணியா இருக்கிறாங்க. எங்க போகணும்னு சொல்றாங்க? பெத்லகேமுக்கு போன்னு சொல்றாங்க. பெத்லகேம்ல இருந்து கை குழந்தைய குட்டி பிள்ளையாகிய ஜீசஸ கையில வச்சிருக்காங்க. அங்கிருந்து எகிப்துக்கு போன்னு சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டங்க. ஒரு 2 மணி நேரம் சர்ச்சில் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வர்றதுக்கே நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு டப்பா தண்ணி வச்சிருக்கிறோம், அடுத்து அழுதா பால் வச்சிருக்கிறோம், 4 நாப்கின் வச்சிருக்கிறோம், அடுத்து அழுதா பிஸ்கட் வச்சிருக்கிறோம், காலையில சுட்ட தோசையை சுருட்டி இன்னொரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். 2 மணி நேரம் சர்ச்சில் நம்ம பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறதுக்கே நம்ம ஹேண்ட்பேக் நிறைஞ்ச போது கடைசியில் பைபிளை வைக்க இடம் இல்லாம, சரி பைபிள் தானே இருக்கட்டும், மைக்கில் சொல்லுவாங்களா காதல கேட்டுக்கிடும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம். ஆனா கை குழந்தைய குட்டி பிள்ளைய தூக்கிட்டு பெத்லகேம்ல இருந்து எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எல்லா காரியத்திலையும் மரியாளால எப்படி கீழ்ப்படிய முடிஞ்சிச்சின்னு சொன்னா, எந்த ஒரு பெண் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாளோ அவளுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிது எளிதாக மாறிவிடும். ஆண்டவர் சொல்றார், ஐயோ ஆண்டவர் இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, தேவ ஆவியினால நீ கர்ப்பம் தரிக்கப்படுவான்னு சொன்னோடனே உடனே மரியாள் சொல்கிற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தெரிந்த மரியாள் கணவனுக்கு கீழ்ப்படிவது எளிதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணுமா?
கணவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். நேரம் ரொம்ப வேகமா ஓடுது, அடுத்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம். அடுத்து ஆண்டவர் எப்படிப்பட்ட வீடா நம்முடைய வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, நடு ராத்திரியில தட்டப்படும் போது திறக்கப்படுகிற ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கணுமா. இதை பத்தி எங்கெங்க இருக்கு? புதுசா விருதுநகர்ல இருந்து ஏதோ வந்து சொல்ல வரீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்துல வரைக்கும் ஆண்டவர் இந்த வீட்டை குறித்து சொல்லுகிறார். இது ஜெபத்திற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு உவமை. ஒருத்தர் வந்து நடுராத்திரியில தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டு கதவை போய் தட்டுறாரு. எதுக்காக தட்டுறாருன்னா, அந்த வழியா வழிபோக்கனாக வந்து தன்னுடைய சிநேகிதன் அவரு பக்கத்து அந்த காலத்துல ஹோட்டல் கிட்டல் இல்ல பத்தில, இப்போல நம்ம ஹோட்டல்ல ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், தூங்குறதா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ யார் கெஸ்ட் வீட்டுக்கு போறோம். எங்கங்க அவங்க வீட்டில் வைக்கிற தேங்காய் சட்னி மட்டும் வச்சாலும் என் தொண்டைக்குள்ள இறங்காதுங்க. எனக்கு நேஷனல் ஃபிளாக் கலர்ல 3 சட்னி இருக்கணுங்க, ஒயிட் இருக்கணும், கிரீன் இருக்கணும், ஆரஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஹோட்டல்ல என்ன செஞ்சுட்டு வந்துடுறோம், இப்போ சாப்பிட்டு வந்துடும். நம்ம பிள்ளைகள் வேற சொல்லுது, எப்பா என்னாலுமே நீங்க வீட்டில் தானப்பா சாப்பிடுறோம், இன்னைக்கு வெளியே சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடும். அன்னைக்கு இல்ல, அதனால அவர் வர்றாரு. ஐயோ பசியோட இருக்கிறார், அவர் முகத்தை பார்த்த உடனே தெரியுது வழிபோக்கரா வந்திருக்கிறார். உடனே ஒரு 3 அப்பம் இருந்தா போதுமே, யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிற மெம்பர் நேரமெல்லாம் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஐயோ அவர் வீட்டுக்கா, அவர் வீட்டில் போய் ராத்திரி தட்டி நீ விடிய வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் காதே கேட்காது தூங்கிடுவார். கதவை திறந்தா எவனுக்காவது பதில் சொல்லணும், என்னத்தையாவது கேட்பான். எதுக்குடா வம்பு, மெயினாக கடன் கேட்க வந்திருப்பான், வேண்டாப்பா இல்லை உடம்பு சரியில்லை வயிற்று வலிக்குன்னு வந்திருப்பான், நம்ம காரில் கூட்டிகிட்டு போகணும், எதுக்கு வம்புன்னு அயர்ந்து நித்திரையில் இருக்கிறோன்னு காலையில் சொல்லிவிடுவோம் அப்படின்னு தூங்கி இருக்கலாம். இவர் யோசி பார்க்கார், எந்த வீட்டை தட்டலாம், எந்த வீடு நடுராத்திரியிலும் திறக்கப்படுகிற ஒரு உள்ளத்தை உள்ள வீடா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். அவருக்கா பயங்கர டயர்டு, தூங்குறாரு, பிள்ளைகள் வேற அப்பா மேல கையை போட்டு தூங்கிட்டு இருக்குது. அப்போ அவர் உள்ளதே சொல்லணும், ஏப்பா என் பிள்ளைலாம் தூங்கிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல. என்ன செய்யறாரு, கதவை திறந்து ராத்திரி 12 மணிக்கு வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தெல்லாம் உருட்டுறாரு. சத்தத்தை கேட்டு மனைவி எந்திரிச்சு, என்னங்க செய்றீங்க 12 மணிக்கு? ஏம்மா ஒரு 3 அப்பம் இருக்காம்மா. அப்படியா, இல்லையே மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், செஞ்சு தாம்மா அப்படின்னு கேட்டு 3 அப்பத்தை செஞ்சு அந்த நண்பனுடைய கையில கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது. நடுராத்திரியில தட்டப்பட்டாலும் திறக்கப்படுகிற ஒரு வீடாக இருக்குது. உங்களுடைய என்னுடைய வீடு தேவன் அப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யாரையாவது ஒருத்தரை யோசிச்சு பார்த்து, இவங்க வீட்டுக்கு நம்ம போனா எப்போனாலும் அக்கா நமக்கு உதவி செய்வாங்க, எப்போனாலும் அக்கா நமக்கு தேவையோடு நம்ம போனோம்னா அக்கா எப்பயுமே நமக்கு கட்டாயம் செய்வாங்க நினைக்கிற வீட்டில் தான் ஆபத்துன்னா நம்ம போவோம். அப்படியே வெட்டி ரத்தம் வடிஞ்சாலும் நம்ம சொல்லுவோம், ஊர்ல என்னதுங்க வைக்கணும், காப்பி தூளா, அது கூட தரமாட்டாங்க. வெட்டி ரத்தம் வடிஞ்சாலும் அந்த வீட்டுக்கு போய் போன் அடிப்போமா, கதவை தட்டுவோமா? நம்முடைய சபையில் ஒரு விசுவாசி ரொம்ப வேதனையோட பலவீனத்தோட இருக்கிறாங்க, தேவையோட இருக்கிறாங்க, பிரச்சனையோட இருக்கிறாங்க. நடு ராத்திரியில என் வீட்டை வந்து அந்த விசுவாசி தட்ட முடியுமா? அப்படிப்பட்ட திறக்கக்கூடிய இருதயம் எனக்கு இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார். உன் வீட்டை தட்ட முடியுமா மகளே? பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டினா கூட நீ திறப்பியா? நடுராத்திரியிலையும் நீ செய்வியா? நடுராத்திரியிலையும் 2 தோசையை சுட்டு கொடுக்குறவளா, ஒரு முட்டையை போட்டு கொடுக்குறவளா, அல்லது உன் கையில் இருக்கிற காசை கொடுக்குறவங்களா, அல்லது உங்கள் வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிற ஒரு குடும்பமா உன்னுடைய குடும்பம் இருக்குமா? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், உங்களுடைய என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்? நடுராத்திரியிலும் யார் வந்து தட்டுனாலும் திறக்கிற ஒரு வீடாக என் வீடு இருக்கணும். ஏசப்பா எனக்கு ஆசைங்க, அப்படி உண்மையாக ஆசை எனக்கு. நம்ம உள்ளத்தில் கையை வச்சு சொல்லிடுவோமா, ஏசப்பா நடுராத்திரியில் யார் வேணாலும் என் வீட்டை வந்து தட்டணும்ப்பா, திறக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. ஆமேன். அப்படியே ஆண்டவர் செய்வார். நீங்கள் திறந்து கொடுத்து பாருங்க, உங்கள் குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குறத பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது? ஒரு உபசரிப்பை குறிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு எது மகிமை தெரியுமா? ஒரு வீட்டுக்கு எது மகிமைனா, உபசரிக்கிற ஒரு குணம் தான் ஒரு வீட்டுக்கு மகிமை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு உபசரிக்கிற ஒரு குணம். ஒருவேளை விருந்தாளி அசத்துற மாதிரி பிரியாணி போட்டு சிக்கன் 65 வச்சு அப்படியே மட்டன் சுக்கா வச்சு அசத்துனாதான் விருந்தாளியை கூப்பிடணும்னு இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை சந்தோஷத்தோடு வரவேற்று கொடுக்கிறது தான் உபசரிப்பு. அது பாரபட்சம் இல்லாத உபசரிப்பா இருக்கணும், பாரபட்சம் காட்டாத உபசரிப்பா இருக்கணும்.
பணக்காரங்கன்னா ஒரு உபசரிப்பு இல்லைங்க. ஆண்டவர் நம்முடைய கையில் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குது. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க வீட்டில் ஒருத்தங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க வண்டி சாவியை கொடுக்க வருவாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க பார்த்த உடனே இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நம்மகிட்ட அது இருக்கா, இதை கொடுப்போமா அப்படின்னு யோசிப்பேன்னு சொல்லி அந்த அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எதையாவது கொடுத்துட மாட்டாமா, ஒரு சந்தோஷம் வந்துடாதா? அந்த பால்கோவா வாங்கினாலும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு நாக்கில் இனிப்பு வரைக்கிற வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடாதா? ஏதாவது ஒரு சில நிமிடம் என் கூட இருக்கிறவங்கள நான் மகிழ்ச்சி ஆக்கிட மாட்டேனா? ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா தெரிஞ்சவங்க ரெபேக்கா. அப்பா அவர் குடிக்க தான் தண்ணி கேட்காரு. எலியேசர் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கா? அந்த பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு நம்மகிட்ட தண்ணி கேட்குது. இப்போ ஏம்மா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், தண்ணி கொண்டாங்க, எப்படி வந்து மோந்து குடி. இல்லைம்மா இப்போ தான் முக்கியமான டோரிமான்னு சொல்ல போகிறான் என்னவோ அப்படிங்கிறாங்க. இல்லட்டையம்மா விற்குது, நீ வந்து குடி. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி தந்துருங்க நம்ம பிள்ளைகள் கேட்குது. அவங்க எலியேசருக்கு தண்ணி கொடுத்து 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணி வாத்துட்டு அந்த பாக்கியவதி புண்ணியவதி என்ன சொல்றாங்க, வாங்கய்யா எங்க வீட்டுக்கு, வைக்கோல் இருக்கு, ஒட்டகம் தங்க இடம் இருக்கு, நீங்க தங்குறதுக்கு இடம் இருக்கு. எங்கிட்ட இருந்துமா இந்த பிள்ளை பெத்து வந்துச்சு, எப்படிப்பட்ட பாக்கியவதிமா இது. அதனாலதான் எலியேசர் மூக்கு மேல விரல வைக்காரு. யாரு பெத்த பிள்ளைமா நீ, உன் பெற்றோர் யாருன்னு கேட்கிறாரு. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, தாய் பேர் சொல்ற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. நம்ம பிள்ளைகளை பார்த்தா யாரு பத்த பிள்ளைமா நீன்னு கேட்கணும். எலியேசர் கேட்கிறாரு, இப்படி சுறுசுறுப்பா இருக்கியம்மா, நான் எனக்கு தான் ஒரு செம்பு தண்ணி கேட்டேன், நீ எங்க ஒட்டகத்துக்கே வார்த்து கொடுக்கிறியே, ஒன்று பெத்தவங்க யாருமா? நம்ம பிள்ளைங்களை பார்த்து யார் வீட்டு பிள்ளைமா நீ, இவ்வளோ ஒரு அழகான குணத்தோடு இருக்கியேன்னு கேட்கணும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். ஒன்று பேசுனா பதிலுக்கு 4 காரியத்தை பேசிட்டு வர்றவங்களா அவங்கள பழக்கக்கூடாது. நாகமான் வீட்டு சிறு பிள்ளையை அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ தெரில, தன்னை துன்பப்படுத்தினவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனசு இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏரோதியாளின் மகளும் அதே போல் வயசில் இருக்கிற ஒரு பிள்ளை தான் டான்ஸ் ஆடிட்டு வந்து அம்மாட்ட கேட்க, என்னம்மா கேட்க, ஒரு தாம்பளத்தட்டை கொடுத்து யோவான் ஸ்நானனுடைய தலையை வாங்கிட்டு வான்னு சொல்றா. ரெண்டுமே அம்மா தான், 2 பிள்ளையும் அந்த ஒரே அம்மா மாதிரி தான் வளர்த்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம்? நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கனப்படுத்தி உட்காருங்க, தண்ணி கொடுத்து அவங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்து பாருங்க. நீங்கள் சொல்லாமையே நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் பிள்ளை அதை செய்யும். இல்லட்ட எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் வாசல்ல வச்சு என்ன எங்க அம்மா இல்லை அப்படின்னு யாருன்னே தெரியாம வெடுக்கடு பேசுற பிள்ளையா மாற. நீங்க பேசணும், நீங்க நடந்து காட்டணும், நீங்க வாழ்ந்து காட்டும் போது நம்முடைய வீடு நடுராத்திரியிலும் தட்டப்படுகிற ஒரு வீடாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 4வது ஒரு வீடு, அது எப்படிப்பட்ட ஒரு வீடுனா சாட்சியுள்ள ஒரு வீடாய் நம்ம வீடு இருக்கணும். என்னங்க சாட்சியுள்ள வீடா அப்படின்னு கேட்டா அது எதுல போடப்பட்டிருக்குதுன்னா யோவான் 12 அதிகாரம் 3வது வசனத்துல இருக்குது. யோவான் 12 அதிகாரத்துல 3வது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவின் பாதத்தருகில மரியாள்ங்கிற ஒரு பெண்ணு வராங்க. விலையேற பெற்ற அந்த நல்லதம் அப்படிங்கிற தைரத்தை உடைச்சி ஆண்டவருடைய மேல பூசுறாங்க. அப்ப அந்த வீடு முழுவதிலும் என்ன வந்துச்சான், வாசனையால் நிரம்புச்சான். வீடே கம 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 கமன் மணக்குது. ஏசப்பா 4வது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்களுடைய என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்னா நறுமணம் வீசுகிற வீடா இருக்கணும். நறுமணம்னா என்னங்க, வீட்டில் அப்படியே பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிடணுமா அல்லது ரூம் ஸ்ப்ரே எப்பயும் அடிச்சு வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. யாக்கோபு சொல்றார், ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனத்துல யாக்கோபு சொல்லுவாரு, அந்த தீனாள் விஷயத்தை அவன் தம்பி அன்னை கூட பிறந்தவங்க எல்லாம் போய் பயங்கர கோபத்தோட வெட்டி இது பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்போ யாக்கோபு சொல்வாரு, என்னுடைய நறுமணத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என் வாசனையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டீங்கன்னு சொல்வார். வாசனையை கெடுத்து போட்டா யாக்கோபு மேல ஏதோ ஒரு வாசனை வந்துச்சு, அதை கெடுத்து போட்டாங்கன்னு அர்த்தமா இல்ல. என்னுடைய சாட்சியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டுட்டீங்க. என் நல்ல பேரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டுட்டீங்க. அப்படின்னா இது என்ன சொல்லுகிறது, நறுமணம் வீசுகிற வீடா இருக்கணும்னா ஒரு சாட்சியுள்ள வீடா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீடு முழுவதிலும் வீட்டுக்குள்ள வாசனை, வீடு ஃபுல்லா கம 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 கமன் வாசனை. நம்ம பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த குணம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் சபையில் நல்ல பேர் இருக்கும், நமக்கு சபையிலலாம் நல்ல பேர் இருக்கும். அக்காவா அக்கா கடிஞ்சு யார்கிட்டையும் பேச மாட்டாங்கக்கா, அக்காவா கரெக்ட் நேரத்துக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்கக்கா, அக்காவா கோயிலில் ஏதாவது ஒரு வேலைன்னா முன்னால் நிற்பாங்கக்கா, அக்காவா நல்ல ஜோமுடுவாங்களக்கா.
வெளியில சாட்சி இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள என் சாட்சி எப்படி இருக்கு? வெளியில வாசமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள நாற்று அடிக்குதா? வீட்டுக்குள்ள நாற்று அடிக்குதா என் சாட்சி? ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்குள்ள நறுமணம் வீசினாதான் அது வெளியில் அந்த நறுமணம் உண்மையான நறுமணமாக இருக்கும். இல்லட்டினா வீட்டுக்குள்ளேயே என் பேர் நாத்தடிக்குது, வீட்டுக்குள்ளேயே எனக்கு சாட்சி இல்லை, வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்காரி என் பிள்ளையிலே எனக்கு நல்ல சாட்சி கொடுக்காது, எப்படிங்க வெளியில் சாட்சி கொடுக்க முடியும்? தைலம் உடைக்கப்பட்ட போது வீடு முழுவதிலும் வாசனை. இன்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்குறார், வீட்டுக்குள்ளே உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு? வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? அதுக்கு அழகான உதாரணமாய் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பலமுறை நம்ம வாசித்திருப்போம். அதில் அழகாக போடப்பட்டிருக்குது. அதில் யாரெல்லாம் அந்த அதிகாரத்தில் வர்றாங்கன்னா, கணவன் வர்றாரு. கணவன் எழும்பி பாக்கியவதின்னு சொல்கிறாரு. கணவன் சொல்கிறார், எல்லா பெண்களும் விசேஷமானவன், நீ ரொம்ப விசேஷமானவன் சொல்கிறார். கணவன் வர்றாரு, பிள்ளைகள் வர்றாங்க. 21வது வசனத்தில் தன் வீட்டார்னு போடப்பட்டிருக்குது, தன்னோட ஃபேமிலின்னு போடப்பட்டிருக்குது. வேலைக்காரிகள் வர்றாங்க, அடுத்து சிறுமையானவர்கள் வர்றாங்க, ஏழைகள் வர்றாங்க. அவன் குடும்பத்துக்குள்ள அவளுடைய சாட்சியை பார்க்கிறோம். யாரெல்லாம் வர்றா? கணவன் வர்றாரு, மனைவி வர்றாங்க, தன் வீட்டார் வர்றாங்க, வேலைக்காரி வர்றாங்க. யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட ஒருவேளை உங்களால முடியாதுன்னு ஒரு சர்வெண்ட் வச்சிருக்கலாம், உதவிக்கு பாத்திரங்களை துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம். உங்களை பத்தி உங்க வீட்டுக்காருக்கு தெரிகிறத விட நான் சொல்றேங்க, அவங்களுக்கு 100க்கு 100% தெளிவா தெரியும். அம்மா இப்போ என்ன செய்வாங்க, அம்மா இப்படி கேட்டா அவங்க எப்படி மாத்தி சொல்லுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். வேலைக்காரியும் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. உதவி செய்யறவங்களும் சாட்சி சொல்ற, பிள்ளைங்க எழும்பி சொல்றாங்க, கணவன் சொல்றார், வீட்டார் தன்னுடைய முழு பங்களிப்பையும் தன்னுடைய முழு வாசனையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள நறுமணம் வீசுகிற ஒரு பெண்ணா இருக்கிறா. அதனால அவ வீட்டுக்காரு சபையில வெளியில இருக்கும்போது பேர் பெற்றவனா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இவங்க வெளியில போய் பேர் பெற்றவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லல, இவளுடைய வாசனை. நிறைய நேரத்துல நமக்கு உதவி செய்ய வர்றவங்க, நமக்கு ஹெல்ப்புக்கு பாத்திரம் கழுவையோ துணி துவைக்கையோ வீடை தொடச்சி தர்ற வர்றவங்களையோ ஏதோ ஒரு கீழே இருக்கிறவங்கள போல நம்ம ட்ரீட் பண்ணிடுறோம். ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லைங்க. நம்ம எப்படி நம்முடைய தாயின் கருவில் 9 மாதம் இருந்து நம்மளை பெற்றெடுக்கிறாங்களோ அதே போல தான் அவங்களையும் அவங்க தாய் பெற்றெடுத்திருக்கிறாங்க. நம்ம எப்படி தேவசாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் அவர்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கு எப்படி வேலை ஸ்தலத்தில் ஒரு போனஸ் கிடைச்சா சந்தோஷமா இருப்போமோ அப்படிதான் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தேவன் வரும்போது காசு கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருப்பாங்க. வீட்டுக்குள் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? வீட்டுக்குள்ள நறுமணம் வீசுறவங்களா இருக்கிறோமா? அந்த நறுமணம் எப்போது உருவாகிறது என்றால் அந்த தைல குப்பி உடைக்கப்படும் போது உருவாகுது. ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா நம்ம நறுமணம் வீசுறவங்களா மாறுவோம்? பாட்டில்ல மூடி வச்சிருந்தா அந்த வாசனை வரவே வராது. யாருமே என்ன தொற்றக்கூடாதுப்பா, யாருமே என்ன காயப்படுத்திடக்கூடாது, யாருமே நான் கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசிடக்கூடாது, எந்த உறவுகளையும் கிட்ட நெருங்கி என்னைய தொற்றக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்ம பாட்டில் ஷெல்ஃப்ல இருந்து மூடி போட்டு பத்திரமா இருக்கும், வருஷ கணக்கா இருக்கும், வாசனை வீச முடியாது. நான் நொறுங்குவதற்கும் ஆயத்தமா இருக்க வேண்டும், உடைக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை உடையும். வர்ஷிப் நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை உடையும் அப்படின்னு கேட்போம். வீட்டுக்கு போய் உடைக்கிற ஒரு பெனினால் மூலம் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, ஏன் ஆண்டவரே பெனினால் இப்படி கேட்குறா, ஏன் இவங்க இப்படி என்னை கேட்க போச்சு? அவர் கேட்பார், கொஞ்சம் முன்னாடி தானம்மா உடையும்னு. நான் யாரை வச்சு உடைக்க? உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வச்சு தானே நான் உன்னை உடைக்க முடியும். பெனினால் உன்னை உடைக்கிறதுக்கு இருக்கா? எதுக்காகன்னா உன்னை உருவாக்குறதுக்கு. நீ மூடி போட்டே என் பாத்திரம் சேஃபா இருக்கணும்னு நினைச்சானே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் ஆண்டவர் வரைக்கும் மூடி போட்டே தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நறுமணம் வீசுறவங்களா மாறி இருக்கவே மாட்டோம். ஒரு சிறு வயதில் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு நான் வருது. ஒரு மனுஷன் இருப்பான். ஆண்டவர் சொல்லுவார் அந்த மனுஷன்ட்ட, உன் வீட்டுக்கு எதிர்க்க அந்த முச்சந்தியில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு பத்தியா, அதை மட்டும் நீ தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். இவர் எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற மனுஷன்.
உடனே போய் காலையில முதல் வேலை அதை தான் செய்வார். ஆண்டவர் சொன்ன காரியம்னு அந்த பாறாங்கல்ல தள்ளி 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 பார்ப்பாரு. ஒரு இன்ச்சு கூட நகலாது. ஆனாலும் அடுத்த நாள் தள்ளுவார். அடுத்த நாள் ஒரு 1/4 மணி நேரம் அந்த தள்ளி பார்ப்பாரு. அடுத்த நாள் மாத கணக்கா தள்ளி பார்த்துட்டு ஒரு நாள் டயர்டாகி சொல்லுவார், ஆண்டவரே நீங்க சொன்ன காரியத்தை நான் தள்ளி தள்ளி இந்த கல்லை தள்ளி பார்த்துட்டேன், ஆனா ஒரு இன்ச்சு கூட நகலையப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவாரே, முதல்ல போய் கண்ணாடியில் ஒன்றை பாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி தான் இருக்குது. மூஞ்சில் பவுடர் போட்டோமா தலையச்சி உணவான்னு பார்த்தாள். இனி ஆண்டவர் பெரிய கண்ணாடியில் பார்க்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில், ஒரு சலூன் கடையில் ஒரு பெரிய கண்ணாடி போய் பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், உன் உடம்ப பாரு, எப்படி மசில்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு பாரு, 6 பேக் மாதிரி உனக்கு வந்திருக்குது பாரு, மடிப்பு மடிப்பாக இருக்குது பார்த்தியா. ஆமா இல்லை, ஆண்டவர் சொன்னாரா, அந்த கல்லை நகட்டுறதுக்காக நான் உனக்கு அந்த வேலையை கொடுக்கல, ஒன்று பலமுள்ளவனா மாற்றுறதுக்காக நான் அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ கல்லு மாதிரி இந்த அம்மா இருக்குதே, கல்லு மாதிரி இந்த மனுஷன் இருக்கானே, இவனை மாத்துறதுக்கு நான் எவ்வளோ என்னை பணிஞ்சு போக விட்டுட்டேன், எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன், எவ்வளோ மன்னிச்சுட்டேன், ஒரு மாற்றம் இந்த கல்லுக்குள்ள வரலங்க, ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே இருக்காருங்க. கல்யாணம் கட்ட நாள்ல எப்படி இருந்தாரோ கல்லு மாதிரி இருந்தாரு, இன்னைக்கும் கல்லு மாதிரி குத்து கல்லு மாதிரி இருக்காருங்க. நானும் எவ்வளோங்க விட்டு கொடுப்பேன், எவ்வளோங்க அவர்கிட்ட அழுது பேசுவேன். அவர் சொல்லுவார், அம்மா கண்ணாடியில் போய் உன்னை பாரு, வேதங்கிற கண்ணாடியில் உன்னை பாரு, அவனை மாத்துறது அந்த கல்லை நொறுக்கிறது ஏன் வேலை, ஆனால் ஒன்றை பாரு, உன் உள்ளான சுபாவம் எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்த்தியா. அவன் கல்லு மாதிரி இருந்ததுனால, ஐயோ என் சத்தத்தை கேட்கறக்கு ஆள் இல்லையே, ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் ஆறுதல், உண்மையன்று எனக்கு யாரும் இல்லப்பான்னு என்கிட்ட நீ ஒப்படைச்சல்ல. எத்தனை நேரம் நொறுங்குன அனுபவத்துல உன் உள்ளான சுபாவம் எவ்வளவு மெருகேற்றப்பட்டிருக்குல்ல, உன் உள்ளான சுபாவத்துல எவ்வளவு கிறிஸ்துவின் குணநலனை நீ பிரதிபலிக்கிறவளா மாறி இருக்கிறல்ல. வேதங்கிற கண்ணாடியில பாரு, கல்லை நவத்துறது ஏன் வேலை, அது பிரச்சனையே கிடையாதுங்க. நீ ஒன்ன பாரு, நீ அந்த கல் இருந்ததுனால நீ எவ்வளோ ஆவிக்குரிய பலமுள்ளவளா மாறி இருக்கிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யாரையாவது உங்க வீட்டில் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஐயோ நான் எவ்வளவு விட்டு கொடுத்துட்டேங்க, எவ்வளோ இவங்களுக்கு ஜெபிச்சுட்டேங்க, ஒரு மாற்றம் இல்லை, மாறவே மாட்டாங்க. அந்த மாறாத தன்மை எதுக்குன்னா உங்களை ஆண்டவர் பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. உங்க சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவமாய் மாற்றுவதற்கு. கல்லு பிரச்சனை இல்லை, நம்ம மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த நபர்கள். ஹல்லேலூயா. நபர் அந்த கல்லை போட்டு 4 மிதி மிதிச்சு பிரயோஜனம் இல்லை, 1 இன்ச்சு நவராது. அவர் நினைச்சானா அல்லாக்கா தூக்கிடுவாரு. அதனால ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம், எங்கேயோ தூக்கிடுவாரு நினைச்சிடாதீங்க, மேல தூக்கிடுவாரு நினைச்சிடாதீங்க, ஒரு அசைவே கொடுத்துருவாரு. ஆனா என்னை பலன் உள்ளவனாய் மாற்றும்படி. எப்போ நான் பலன் உள்ளவனா மாறுறேன், நொறுக்கப்படுகிற சூழ்நிலைகளை தான் என்னை வாசனை வீசுகிறவளாய் மாற்றுகிறது. 4வது வீடு என்ன பார்த்தோம், சாட்சி உள்ள வீடு. நீங்களாம் கவனிச்சிருக்கீங்களான்னு ஒரு டெஸ்ட் வச்சுறேன். எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியாமல் போயிடுச்சு. அதனால நான் 4 பாயிண்டே உங்ககிட்ட கேட்டுறேன். முதல் பாயிண்ட் என்னது, எப்படி என் வீடு இருக்கணும், நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட வீடா இருக்கணும். 2வது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணும். 3வது நடுராத்திரியிலும் தட்டப்படுகிற வீடா இருக்கணும். 4வது சாட்சியுள்ள வீடா இருக்கணும். கடைசியா சொல்லி முடிக்க போறேன், இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற வீடாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும். ஏசப்பா என் வீட்டை பயன்படுத்தணுங்க, ஏசப்பா என் வீடை பயன்படுத்தணும். ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங்னு வச்சா என் வீடை தாராளமாக திறந்து கொடுக்குற வீடாக நான் இருக்கணும். என் வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடாக மாறணும். அது யாருடைய பங்களிப்பு அதிக முக்கியம், பெண்களுடைய பங்களிப்பு தான். நம்ம தான் அந்த வீட்டை திறந்து கொடுக்கறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த மிஷினரி இயக்கத்திலேருந்து ஒரு கூட்டம்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு செத்த நேரம் படுப்போன்னு படுக்கையா முடியும் இல்லை. ஐயோ பாத்ரூமை கழுவணும், அடுப்படியில் கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும், பாய் போர்வெல்லாம் நம்ம நல்ல பெட்ஷீட்டெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா குட்டி பிள்ளைகளா டெய்லி யூரின் போய் போய் சும்மா சும்மா மடித்து வச்சுருப்போம். அதை அன்னைக்கு தான் காய போட்டு மடிப்போம். ஏன்னா 4 பேர் வந்து உட்காரணும்ல. பல வேலை பெண்களுக்கு தான் இருக்கும். டீ போடணும், பால் வாங்கணும், டீ தூள் இருக்கா, சீனி இருக்கா, ரேஷன் சீனி அன்னைக்கு வாங்கிட்டேனே, இவங்களுக்கு கொடுத்துட்டேனே, பல காரியம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட என் வீடு பயன்படுகிற வீடா இருக்கணும். என் வீடு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். எப்படி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சபை கூடி வருகிற சபை, அவங்க வீட்டில் சபை கூடி வர்றதுக்கும் அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க. லீதியாளுடைய வீடு அப்படி இருந்துச்சு. இன்னும் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீடும் ஒரு பெயர்சல் நடத்துறதுக்கு என்ற அவங்கள கேதர் பண்ற ஒரு வீடா இருந்துச்சு. நம்ம யோசித்து பார்ப்போம்.
நம்ம சாக்கு சொல்லக்கூடாது. என் வீடு ஒரே ரூம் தான், ஆனால் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த வீடை திறந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அந்த வீட்டை ஓபேத் ஏதோமின் வீட்டை போல ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு நல்ல சகோதரியை தெரியும், ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமாக இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் வாரந்தோறும் ஒரு 50 பேர் நடத்துகிற ஒரு மீட்டிங் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும். அவங்கள நல்ல ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார். அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு மாடுலர் கிச்சன், எல்லாமே மாடலாக இருக்கும். அவங்க வீடே அழகாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் உள்ள பட்டிக்காட்டு மக்கள் ஒரு 50 பேர் வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அப்படி பாமர மக்கள் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்போது ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு முடிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குமான்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் அவுட் பண்ணுற அந்த நாபும் உடஞ்சிருக்குமா. பாத்ரூம் 50 பேர் போய் அதை எல்லாம் கழுவி விட்டு வீட்டு டைல்ஸே உடஞ்சி போச்சுக்கா அப்படின்னாங்க. அப்படி உடஞ்சி போயிருக்குமா. ஒரு நாள் ரொம்ப கவலையாயிட்டேன். என்னன்னா, 1.5 லட்சம் கொடுத்து வாங்கின சோஃபாவில் அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் எழுதுறாவளே நம்மளும் எழுதுவோம்னு நினச்சாலான்னு தெரியல. ஃபுல்லாக கிறுக்கி பேனா மைய தீர்த்துட்டா. அது முடிஞ்சு போனோன்னே அவங்க இருதயம் நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆச்சு. அட்டப்பாவுமே 1.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின சோஃபா, வீட்டில் டைல்ஸ் உடஞ்சிருச்சு, பாத்ரூமில் இந்த நாபு உடஞ்சி போச்சு, எல்லாம் அப்பா வாரம் இப்படி வேலையான்னு சொல்லி சலிச்சு ஒரு நாள் இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு உட்காந்துருந்தாங்களாம். அப்போது நல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாக்கா. ஏசப்பா கேட்டாங்களாம், அவங்க பேரை சொல்லி கேட்டாங்களா, உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, உன் வீடை வேணா நீ சுத்தமாகவே வச்சுக்கோ, உன் வீடை வேணா நீ பத்திரமாவே நீ வச்சுக்கோ, உன் வீடை வேணா நீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கோ, இந்த ஜெபக்குழுவை நான் வேற இடத்துக்கு மாற்றிடுறேன்னு ஆண்டவர் சொன்னாரா. உள்ள உடஞ்சி போச்சான். இல்லை ஏசப்பா, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால தான் இத்தனை ஜனங்கள் என் வீட்டை தேடி வர்றாங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா. ஒரு ஹவுஸ் ஓனர் திமிர்வாதக்காரனை இறக்குறதுக்கு தன்னுடைய மேற்கூரையை பிக்கிறதுக்கு கூட ஒப்பு கொடுத்தாயா. ஒப்பு கொடுத்ததுனால தான் தன்னோட வீடை திறந்து கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்ல, எலிசாவை ஏற்றுக்கொண்ட சூனேமியால போல ஒரு ரூமை கட்டுறதுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய வீடு பிக்கப்படுவதற்கும் ஆயத்தமா இருந்தாயா. அங்கதான் விடுதலை நடந்துச்சு. நீ வேணா உன் வீட்டை பத்திரமா வச்சுக்கோ, நான் வேறு வீடை பார்த்து வேறு வீட்டில் இந்த ஜெபக்குழுவை நடத்திக்கிறேன், நான் அங்கே போய்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். இல்லை ஆண்டவரே, என்னுடைய பார்வை அனித்தியமான பொருட்கள் மேலே இருக்கு, சோஃபா மேலே இருக்கு, டாய்லெட் மேலே இருக்குது, இப்படி கழுவி எடுக்கணுமேங்கிற அனித்தியமான பொருள் மேலே இருக்குது. ஆனால் உங்கள் பார்வை கண்ணுக்கு தெரியாத ஆத்துமாக்கள் மேலே இருக்குதுப்பா. நான் அனித்தியமான பொருளை நினச்சி இதை நான் எதையுமே கொண்டு போகிறது இல்லை. என் செவுரில் கீச்சா என்ன, என் சோஃபாவில் கீச்சா என்ன, என் பாத்ரூம் அழுக்கானா என்ன ஆண்டவரே, அனித்தியமான பொருட்கள் மேலே என் கண்ணை வைக்க மாட்டேன். நித்தியமா என் வீட்டில் நடக்க போகிற காரியம் நடக்கணும். என் வீட்டில் நீங்க இருந்துகிட்டே இருங்கப்பா. அந்த திமிர்வாதக்காரன் இருந்த வீட்டில் இயேசு இருந்ததுனாலதான் அத்தனை பேர் வந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்தது, அதை விட பெரிய வீடு பக்கத்தில் இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு ஆள் போகலங்க. இயேசு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஆட்கள் தேடி வரும். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வீடு எப்படி இருக்குது? ஒரு பிரேயருக்கு கூப்பிடுறதுக்கு நம்மளால முடியுதா? பிரேயரை வைப்போக்கான 1000 யோசனை யோசிக்கிறோமா? அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு போகிறோம், அன்னைக்கும் வேலை தான் செய்யணுமா? நான் ஆமாங்க, நம்ம இளைப்பாறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஹாயா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, பரலோகத்தில் போய் ஹாயா உட்கார போகிறோம், ஒரு வேலை இல்லைங்க. அது வரைக்கும் சுறுசுறுப்பாக ஓடுவோங்க, சுறுசுறுப்பாக ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஆண்டவருக்காக திறக்கப்பட்ட வீடு 5 வீடை பார்த்துட்டோம். ஏசப்பா அன்னைக்கு நம்மகிட்ட சொல்கிறாங்க, மகளே இதில் எந்த வீடா உன் வீடு இல்லை? ரட்சிப்பின் வீடா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இல்லையா? நடுராத்திரியில் தட்டப்படுற வீடா இல்லையா? 4வது எதை பார்த்தோம்? சாட்சியுள்ள வீடா இல்லையா? நான் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற வீடா இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம இன்னைக்கு ஏதோ இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கதான் நினைக்க வேண்டாம். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் இப்படி வீடா என் வீடு இல்லை, அப்படி வீடா இருக்கிறதுக்கு நான் தான் முயற்சி செஞ்சுருக்கணும், நான் முயற்சியே செய்யலப்பா, நான் எந்த காரியத்தை செய்யலை, இந்த வீடா என் வீடை மாற்றுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவர். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், நம்பிக்கையோடு கேட்போம். என் வீடு, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய அடியானின் வீடு உம்முடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, என் வீடு குறைவுள்ள வீடா இருக்கு, ஆசீர்வதியும்னு கேட்போமா? 5 வீட்டில் என் வீடு எந்த வீடா இல்லையோ அதன்படி மாற்றும்னு கேட்போமா? அன்பின் பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி.
எங்களுடைய வீடு நீர் விரும்புகிறபடி இருக்கிற வீடாய் மாறட்டும். தேவன் பயன்படுத்துகிற வீடாய் என் வீடு மாறட்டும்னு சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் உம்முடைய கரத்துல தருகிறேன். நீங்க கொடுத்த வீடுப்பா, அது என் சொந்த வீடு, நான் உரிமை பாராட்ட போவதில்லை. நீங்க கொடுத்த வீட்டுல, சொந்தமா நீங்க கொடுத்த வீட்டுல நான் ஒரு வாடகைக்கு இருக்கிறத போல உங்க சித்தத்தை நிறைவேற்றி விட எனக்கு உதவி செய்யும் கேட்போமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரட்டும். அப்பா, நீங்க அப்படியே நீர் எங்களுக்கு உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய வீடையும் ஓபேத் ஏதோமின் வீட்டை போல ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஆண்டவரே மனதார அந்த குடும்பத்தை வாழ்த்தி, இந்த சபையாரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதமும் இவர்களுக்கு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.